தமிழ்நாட்டில் உள்ள என்ன பிரச்சனை? மருத்துவ கல்லூரிகள் புதிதாக ஒரு 6 மருத்துவ கல்லூரிகள் தொடங்க வேண்டும். அதில் கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் இடங்கள் ஒரு 700 இடங்களை நாம் இழந்திருக்கின்றோம். அதற்கு காரணமே கடந்த ஆட்சி செய்த ஊழல் தான். 4 மருத்துவக் கல்லூரிகள் அவர்கள் எல்லாம் இப்போது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறியிருக்கின்றார்கள். அவர்கள் மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் அரசினுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுல எப்படின்னா 2 மாதத்திற்குள்ள கொடுக்கலன்னா டீம்ட் டு பி அக்செப்டட் இருக்கும். 2 மாசத்துக்குள்ள தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணலனா உடனே அவங்க 2 மாதத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா பர்மிஷன் கொடுத்த மாதிரி கணக்குல வரும். வேண்டுமென்றே தமிழக அரசு 2 மாதம் அமைதியா இருந்தாங்க, ஃபைல அமைதியா வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முந்தைய ஆட்சி சொல்றேன். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருச்சு. டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன? அவங்களுடைய 50 விழுக்காடு எம்பிபிஎஸ் இடங்கள் தமிழக அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வராது. 250 சீட்னா 250 அவங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம். இது அதுல ஒரு ஊழல். இவங்க திமுக அது சாதாரணமா எல்லாம் பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி ஊழல் செய்யறது. எவ்வளவு விஞ்ஞான ரீதியில் எவ்வளவு ஊழல் அடிக்கணுமோ அடி அடி அடின்னு. மக்களை பற்றி ஒரு துளியும் சிந்தனை கிடையாது. அவங்களுக்கு கொள்ளடிச்சு அடிச்சு 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 எலெக்ஷன்ல அவ்வளோ காசு கொடுத்தாங்க. கொள்ளடிச்ச காசு எல்லாம் ஒன்னா நடக்கல. இதுதானே இந்த புரட்சி நடந்தது. அமைதியான புரட்சி, இளைஞர்கள் செய்த புரட்சி. அதனால இதை இப்ப இருக்கின்ற அரசு அதை மனதிலே அதை கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள கல்வி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, விவசாயிகளுடைய கடன்களை, கூட்டுறவு வங்கி கடன்களை தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் இன்று மிகுந்த வறுமைகள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள்.